வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. அண்ணனை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருங்களே, அவரை பற்றியே ஃபுல்லாக செல்லு எடுத்தாலே அவரை பற்றி தான் ஃபுல்லாக எல்லாமே புகழ்ந்து கொட்டுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அண்ணே கோச்சிங்காதீங்கண்ணே. நீங்கள் வட சென்னையில் இருக்கிறீங்க, எவ்வளோ காமெடி ஆக்டர்லாம் பேசுனாங்க, பேச்சாளர் எவ்வளோ பேர் இருந்தாங்க. நீங்கள் பேசுகிறது வந்துட்டுண்ணே, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப அசிங்கமாக இருக்குதுண்ணே. அது மட்டும் இல்லாமல் ஏதோ சின்ன பசங்க ஏதோ தவறு செய்தால் போஸ்கோ சட்டம் வருது. மற்றபடி சின்ன பசங்க போதை வசதி அடைஞ்சால் இந்த மாதிரிலாம் குற்ற வழக்கில் செயல்படுறவங்களெல்லாம் வந்து சீர்திருத்த பள்ளியில் தான் சேர்க்கணும், கடுமையான தண்டனை கொடுக்க முடியாதுன்ற காலகட்டத்தில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களேண்ணே, உங்களுக்கு என்னென்ன செக்ஷன் போடுறாங்க? ஏற்கனவே சிறைக்கு சென்று வந்தவர் தானே நீங்கள். நான் கொஞ்சமான ஈவு இறக்கமே இல்லையாண்ணே. அண்ணே, உங்கள் வீட்டு முன்னாடி உன்னுடைய பேர் நேம் போர்டில் போனேன், நிர்வாகி, திமுக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்ட்டு. ஏன்னா பார்க்குறவங்க போகிறவங்களாம் காரியமாவானே. இன்றைக்கி ஸ்கூல் பிள்ளைங்க போவேண்ணே உங்கள் வீட்டு தெருவில், உங்கள் பேரை கண்டா ஓ இவன் தானா அப்படின்ற மாதிரி வரண்ணே. அண்ணே, குழந்தைங்க இருக்குதுண்ணே உங்களுக்கு, பிள்ளைங்களுக்காக என்னங்க சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள்? அண்ணே, ஆசி பங்களா நீ பேசிட்டு போகிறதுனா 4 பேர் கை தட்டி சிரிக்கலாண்ணே. இல்லை கார் வாங்கி எனக்குலாம் ஏதோ குறிப்பிட்ட அமௌண்ட்டு கூட கொடுக்கலாம். அதை வச்சு நீ வாங்கினேண்ணே. உங்களை ஒன்று சுகர் பேஷண்ட்டு மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் போயிடுவீங்க. அந்த பிள்ளைங்க எப்படிண்ணே வாழும்? எதுனா ஏன்னா அவமான பேரை வாங்கி தர்றீங்க அந்த பிள்ளைங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கு. அவங்களுடைய கஷ்டங்கள் என்னவோ ஏதோ ஏதாவது உங்கள் மனசில் ஏதாவது புரியுதுங்களா? இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக தெரியலண்ணே. தப்புண்ணே, அப்படிலாம் பேசக்கூடாதுண்ணே. இது வந்துட்டு நீங்கள் ஒரு முறை பண்ணீங்க, 2 முறை பண்ணீங்க, இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுடைய பின்விளைவுகள் உங்களுக்கே தெரியல. பார்த்துங்கண்ணே, நிறைய பேர் சிறைக்கு சென்று சிறையில் வர முடியாத நிலைமையெல்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால் யாருமே உனக்கு ஜாமீன் கொடுக்குறது கூட அசிங்கப்படுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு பெண்மணி எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு பெண்மணி வந்து படுகின்ற கஷ்டத்தை பாருங்கண்ணே, புரியுதா? எதுக்கு ஒரு கட்சிக்காரர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னால் அது என்னண்ணே இது? அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவீங்களா? அதெல்லாம் பேசக்கூடாதுண்ணே, தப்புண்ணே. பார்த்துக்கண்ணே, நம்ம கட்சியிலும் நல்ல நிர்வாகிங்க இருக்கிறாங்க, உங்களுக்காக வந்து கூட சேர்ந்து உங்களுக்கு எலெக்ஷன் ஒர்க்கு பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. ஆனால் உங்களாக சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் எங்கே பிரச்சாரத்துக்கு போகிறீங்களோ அங்கே அவ்வளவும் ஓட்டு வீணாக தானே போகும். பார்த்துங்கண்ணே, நீங்கள் யாராவது நீங்கள் இந்த தடவை எம்எல்ஏக்கோ ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் போய் பேசுனா கண்டிப்பாக சொல்கிறேன், அங்கே கண்டிப்பாக 200-300 ஓட்டு வந்து உன்னால் வீணாக போய்டுண்ணே. தயவுசெய்து இதெல்லாம் பேசாதீங்கண்ணே, புரியுதுங்களா? உங்களெல்லாம் வந்து ரொம்ப மரியாதையாக நாங்கள்லாம் பார்க்குறோம். பேச்சுன்றது என்ன தெரியுமா? நல்ல கருத்தை பேசுங்க. இன்றைக்கி சூழ்நிலை என்ன தெரியுமாண்ணே? பட்டினியும் பசிக்காக எவ்வளோ பேருண்ணே அவசரப்பட்டுங்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, புரியுங்களா? இன்றைக்கி கோயில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் சின்ன குழந்தைங்க போகுது பெருமாள் கோயிலில். இந்த சின்ன குழந்தைங்க பரவாயில்ல இவ்வளோ பக்தியாக போகுதுன்னாக்கா, சாயந்தரம் பார்த்தாக்கா சண்டே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போதுங்க. ஏன் மாறி போதுங்க தெரியல? பெருமாள் கோயிலுக்கு போனால் புளியோதரை பொங்கல் தரான், சண்டே கிளாஸ் போனால் பிஸ்கட் கூல்ட்ரிங்க்ஸ் தராங்க. இதுக்காக தானே குழந்தைங்க வந்து எல்லாடுதுங்கண்ணே, பசியில் இருக்குதுங்கண்ணே. அந்த குழந்தைங்களுக்காகவது நீங்கள் ஏதாவது நல்ல விழிப்புணர்வா ஏதாவது பேசுங்கண்ணே. இதெல்லாம் தப்புண்ணே, புரியுதுங்களா? இதே நீங்கள் பேசிக்கிட்டு தான் நீங்கள் மனசாட்சியை தொட்டு நல்லா உணர்ந்து பாருங்கண்ணே. ஆனால் நீங்கள் இருக்கிற கட்சி பெரிய பலம் வாய்ந்த கட்சிண்ணே. கட்சியை நான் குறை சொல்ல விரும்பலை, நான் சமூக ஆர்வலர். அந்த கட்சிக்கு வந்து கண்டிப்பாக சொல்கிற பேர் வந்து வர வச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்கண்ணே. பார்த்துங்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கணுண்ணே, உங்கள் பிள்ளைக்குட்டியோட நல்லா இருக்கணும். அதுக்காக வேண்டி இனி இந்த பேச்சை விடுங்கண்ணே. அண்ணே, நம்ம ஒரு தாய் வயிற்றில் தானே வந்திருக்கிறோம், நம்மளுக்கு அக்கா தங்கச்சி இருக்குதுண்ணே. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களே அந்த தெருவில் எவ்வளோ தாய்மாருங்க இருக்காங்க, எல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. நீ போகும்போது உன்னை வந்து நல்லா மானிங்கண்ணே வணக்கண்ணேன்றாங்களா? இந்த போகிறான் பாரு கேவலப்பட்ட நாய் என்னங்கண்ணே. பார்த்துங்கண்ணே, நான் எதுவும் திட்டக்கூடாதுண்ணே, நான் சமூக ஆர்வலர்றேன். பார்த்துங்க, பொதுமக்களை வந்து இந்த மாதிரி ஈவியாக பேசினா அடுத்த முறை வந்து நானே வழக்கு போட்டுருவேண்ணே. கோச்சிக்காதீங்கண்ணே, எல்லாத்துக்கும் நாங்களும் ரெடிண்ணே. பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்க நாங்கள். பப்ளிக் ஒன்றானாக்கா, தாய்மார்களுக்கு ஒன்றானாக்கா முதலடியாக வந்து நிற்கிறவங்க நாங்கள் தான், அடி உதவங்கிறவங்க நாங்கள் தான், புரியுதுங்களா? அதனால்
எவ்வளோ தூய்மையாக பயனாக இன்றைக்கி எல்லாம் வந்து பாவம் அவனை போட்டு அடித்து தூக்கி வலிச்சு போட்டு கூட அவங்களால என்னென்ன பண்ண முடிஞ்சுச்சு. லாஸ்ட்டில் அவங்ககிட்ட தானே சிறப்பு விருந்தும் சிறப்பு பரிசும் கொடுத்துட்டு முடியாமல் பட்சத்தில் அவங்களுக்கு நினச்சத காரியம் அவங்க சாதிச்சாங்கல்லண்ணே. அதனால் பெண்கள்லாம் பார்த்துங்க. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைண்ணே. நீங்கள் எவ்வளோ பேர் பேச்சாளர்னோ இருங்கண்ணே. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்னொரு முறை நீங்கள் எந்த மீட்டிங்கில் பேசுகிறீங்க அங்கே வந்து 1000 ஓட்டு வீணாக போயிடும். வணக்கம் மக்களே. இப்படிக்கு சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன். வணக்கம்.